டே 1 இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு சம் ஆஃப் 2 நம்பர்ஸ்க்கான லாஜிக் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அத எப்படி புரோகிராம் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இதோட லாஜிக் அப்படின்ற நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, இப்ப 2 நம்பர் நம்ம வந்து ஆட் பண்ண போறோம். அப்ப நம்மளுக்கு என்ன வேணும்? அந்த 2 நம்பர் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கான ஒரு வேரியபிள் அண்ட் 2யும் ஆட் பண்ணி ஸ்டோர் பண்றதுக்கான ஒரு வேரியபிள். இப்ப நான் வந்து இதுக்கெல்லாம் வந்து நேம் வச்சுக்கிறேன். இதுக்கு ஏ, இதுக்கு பி, இதுக்கு சி அப்படின்ற மாரி நான் நேம் வச்சுக்கிட்டேன். இப்ப என்ன பண்றேன்னா, ஏக்கு வந்து ஒரு வேல்யூ வந்து அசைன் பண்றேன். 5ன்ற வேல்யூ அசைன் பண்ணிட்டேன். அப்ப 5 அப்படின்றது இதுக்குள்ள இருக்கும். பிக்கு வந்து நான் வந்து ஒரு 20 அப்படின்ற ஒரு வேல்யூ அசைன் பண்றேன். அப்ப இதுல 20 அப்படின்றது இருக்கும். இப்ப நான் சிக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இதையும் ஆட் பண்ணி எனக்கு சில வை அப்படின்றத நான் சொல்லணும். அது வந்து கம்ப்யூட்டருக்கு புரியுற மாரி எப்படி சொல்லணும் அப்படின்னா, பிளஸ் அரித்மெட்டிக் ஆப்பரேட்டர் அப்படின்றத நம்ம பேர் சொல்லுவோம். இப்ப ஏ பிளஸ் பி பண்ணி எனக்கு வந்து சில அசைன் பண்ணு அப்படின்னு சொல்றேன். அது வரைக்கும் இது எம்ப்டியா தான் இருக்கும். எப்ப நான் இப்படி நம்ம சொல்றோமோ ஆட் பண்ணி 25 அப்படின்றத சில காட்டிரும். இப்ப இத தான் வந்து நம்ம டிஸ்ப்ளே பண்ணி காட்ட சொல்றோம். சி அப்படின்றத டிஸ்ப்ளே பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் வந்து 25 அப்படின்ற மாரி வரும். ஓகே. இது வந்து கான்செப்ட். இப்போ வந்து நம்ம வந்து புரோகிராம் போலாம். ஆ ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் பைதான் புரோகிராம இப்ப நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஏ அப்படின்ற ஒரு ஏன்ற வேல்யூ வந்து நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஏ ஈக்குவல் டூ இன்ட் ஆஃப் இன்புட் இன்புட் ஆஃப் நான் இந்த இடத்துல என்ன சொல்றேன் அப்படின்னா, என்டர் ஏ வேல்யூ அப்படின்றத குடுத்துக்கிறேன். இப்போ உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்கோசரம் ஏ வேல்யூ அப்படின்றத நான் குடுத்துக்கிறேன். இப்ப உங்களுக்கு தெரியும். யூசருக்கு தெரியும். இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்றது தெரியணும். அடுத்து வந்து பி ஈக்குவல் டூ அதே மாரி நான் திருப்பி சொல்றேன். இன்ட் ஆஃப் இன்புட் ஆஃப் என்டர் பி வேல்யூ அப்படின்றத குடுத்துக்கிட்டேன். இப்ப 2 வேல்யூ நம்ம வந்து யூசர்ட்ட இருந்து வாங்கியாச்சு. அதாவது வந்து யூசர்ட்ட வாங்கி ஏன்ற இதுலயும், பீன்ற இதுலயும் நம்ம அசைன் பண்ணி வச்சுட்டோம். இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா, சின்ற ஒரு வேல்யூல அது 2த்தையும் ஆட் பண்ணி எனக்கு ஸ்டோர் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டேன். கடைசியா அத வந்து நான் பிரிண்ட் பண்ணி காட்ட போறேன். பிரிண்ட் தி சம் ஆஃப் பிரிண்ட் தி சம் ஆஃப் ஏன்ற வேல்யூ என்ன? அப்ப ஏ, ஏ, இஸ் ஏ பிளஸ் ஏ பிளஸ் பி இஸ் அந்த வேல்யூ எனக்கு வரணும். என்ன வேல்யூ வரணும்? சின்ற வேல்யூ எனக்கு வரணும். இப்ப இதான் வந்து அதுக்கான ப்ரோகிராம். என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அங்க சொன்ன மாதிரி ஏன்ற ஒரு வேரியபிள், பீன்ற ஒரு வேரியபிள்ல வந்து வேல்யூ அசைன் பண்ணியாச்சு. கடைசியா வந்து 2த்தையும் ஆட் பண்ணி எனக்கு வந்து பிரிண்ட் பண்ணி காட்டிரு. சிய வந்து பிரிண்ட் பண்ணி காட்டு அப்படின்னு சொல்றோம். இப்ப நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்டர் ஏ வேல்யூன்னு அப்படின்னு வருது. ஏவோட வேல்யூ நான் அங்க வச்ச மாதிரியே 5ன்னு வச்சுக்கிட்டேன். அடுத்து போன பி வேல்யூ கேட்குது. பீன்ற வேல்யூ வந்து நான் வந்து ஒரு 20 அப்படின்னு சொன்னா, அப்ப அந்த இடத்துல வந்து நான் 20 அப்படின்றத குடுக்குறேன். 2யும் ஆட் பண்ணி நம்மளுக்கு வந்து சி வந்து 25 அப்படின்னு வந்துருச்சு. இதான் வந்து சம் ஆஃப் 2 வேரியபிளுக்கான புரோகிராம். இப்ப இதே வந்து நம்மளுக்கு 3 வேரியபிள் வேணும் அப்படின்னா என்ன பண்ணும்? அடுத்த சின்ற ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டு இன்ட் ஆஃப் இன்புட் ஆஃப் என்டர் என்டர் சி வேல்யூ அப்படின்றத குடுத்துட்டோம்னா, சி வேல்யூ கெட் பண்ணிக்கும். திருப்பி இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி காட்டணும். அப்ப ஏ டி ஈக்குவல் டூ ஏ பிளஸ் பி பிளஸ் சி. இந்த இடத்துல நம்ம வந்து டி அப்படின்றத போட்டுறணும். இது ஏ பி பிளஸ் சி இன்புட். இப்போ 10, 20, 30 அப்படின்னு குடுக்குறேன் அப்படின்னா 10 + 20 + 30 அப்படின்றது வந்து 60 அப்படின்ற மாரி நம்மளுக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகே. இது வந்து டே 1க்கான வந்து கான்செப்ட். இதே வந்து நாளைக்கு டே 2ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்து ஆட் நம்பரா ஈவன் நம்பரான்னு செக் பண்ண போறோம். அத வந்து நம்ம நாளைக்கு பார்ப்போம்.